Hey guys, welcome back. லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சர்டன் பிளாக் ஆஃப் கோடை வந்து கண்டிஷனை வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறது பேர் தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு செக் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு செக் பண்ணுறது பேர் தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று இஃப், இன்னொன்று இஃப் எல்ஸ், இன்னொன்று இஃப் எலிஃப் எல்ஸ். இதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணுறேன். அதாவது இண்டீஜர் டைப்பில் வந்து நான் யூசர்கிட்ட வந்து ஒரு இன்புட்டை வந்து கெட் பண்ணுறேன். இந்த இடத்துல இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ளே நான் கொடுக்குற நம்பர் வந்து 0 கிரேட்டர் தானே இருந்தால் சப்ஸ்கிரைப் டு அர்ஷாஸ் டைம்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா என்டர் த நம்பர்னு கேட்குதா. இந்த இடத்துல நான் 1 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணேன்னா, அதாவது 0 கிரேட்டர் தென் ரன் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் டு அர்ஷாஸ் டைம்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ். இந்த இடத்துல எல்ஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ஷேர் த வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். ஷேர் த வீடியோன்னு கொடுத்து ரன் பண்ணேன்னா நெக்ஸ்ட் எனக்கு அதே மாதிரி என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போது 0 கிரேட்டர் தானா கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் டு அர்ஷாஸ் டைம்ஸ்னு வருது. இப்போ 0 லெஸ் தானே கொடுக்கலாமா, லைக் -1 -2 அந்த மாதிரி கொடுத்து என்டர் கொடுத்தனா ஷேர் த வீடியோ அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் இஃப் எல்ஸ். நெக்ஸ்ட்டு இஃப் எலிஃப் எல்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா. இந்த இடத்துல எலிஃப் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் இஸ் லெஸ் தென் 0. 0 லெஸ் தான் இருந்துச்சுன்னா நான் உள்ளே வந்து லைக் த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி ரன் பண்ணேன்னா என்டர் நம்பர்னு கேட்குது. இந்த கண்டிஷன் படி 0 கிரேட்டர் தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் டு அர்ஷாஸ் டைம்ஸ் அப்படின்னு வந்துடும். இந்த கண்டிஷன் படி 0 லெஸ்ஸாக இருந்தால் லைக் த வீடியோன்னு வந்துடும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து ஷேர் த வீடியோ அப்படின்னு வரும். இந்த இடத்துல அதே மாதிரி நான் -1 கொடுக்குறேன், லைக் த வீடியோ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 அதிகமாக கொடுத்தாலும் நம்மளுக்கு இது வரப்போகுது, 0 கம்மியாக கொடுத்தா இது வரப்போகுது. இப்போ நம்ம 0 கொடுத்து பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாமா. ஹெல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். இதுதான் இஃப் எலிஃப் ஹெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணலாம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அதே மாதிரி இன்னும் ஷேர் பண்ணலன்னா ஷேரும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்.